இந்த மீன் கறி உள்ளாடி உள்ள மீன் சூப்பராக இருந்து, அதனால் பார்த்திங்கன்னா நிறைய மீன் பீஸ் போட்டிருக்காங்க. இந்த மீன் பீஸ் மீதி இருக்கிற சோறு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்படி எடுத்து இப்படி சாப்பிட்டா எப்போ உப்பு இல்லை, நல்லா இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் ரிவ்யூ வீடியோ. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதம்னு நினைக்கிறேன், 6 மாதமா இல்லை 9 மாதமானு தெரியல, இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஃபுட் ரிவ்யூ வீடியோ வந்து போட்டிருப்பேன். 2 வீடியோ தான் போட்டிருப்பேன் நம்ம சேனலில். ஸோ இன்னைக்கு வந்து அடுத்த ஒரு வீடியோ வந்து நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா ஒன் கேரளா மீல். ஸோ இந்த கேரளா மீலோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் வந்து காட்ட போகிறேன். ஸோ டேஸ்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. நான் இதுக்கு முன்னாடி இந்த கேரளா மீல் வந்து சாப்பிட்டது கிடையாது. எங்கிட்டு வாங்கினதுன்னா, நாங்கள் இருக்கக்கூடிய இந்த ஜனான் இந்த கேம்பஸுக்கு உள்ளாடி 1 கிலோமீட்டர் தாண்டி ஒரு ஹோட்டல் இருக்குது. ஸோ அங்கே ஒரு கேரளா ஹோட்டல் இருக்குது. அந்த கேரளா ஹோட்டல்கிட்ட தான் இந்த ஃபுட்டு நான் வந்து வாங்கியிருக்கேன். ஒன் கேரளா மீல்ஸ், அதாவது ரைஸ், அதுக்கப்புறம் வந்து சப்ஜி, அதுக்கு சாம்பார், ஸோ இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் வச்சு பேக் பண்ண ஒரு ஃபுல் மீல் வந்து இந்த பாக்ஸுக்கு உள்ளாடி இருக்குது. இதை தான் நான் இன்னைக்கு வந்து டேஸ்ட் பண்ணி உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க, ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஒன் கேரளா மீல் வந்து நான் வாங்கியிருக்கேன். இதோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ள ரூபாய்க்கு வந்து 700 பைசா. ஸோ நம்ம இடத்து ரூபாய்க்கு ஒரு 150 ரூபான்னு வைங்களேன். ஸோ 150 ரூபா நம்ம இடத்து ரூபாய்க்கு வரும். ஸோ நான் இந்த ஃபுட்டு வந்து வாங்கியிருக்கேன். இதில் வந்து சோறு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கறிகள், பப்படம் இருக்குது, அதுக்கப்புறம் வேறு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து காட்ட போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் பிரியாணி வாங்கி சாப்பிட்ருக்கேன். ரைஸ் தான் ஃபஸ்ட்டு நான் வாங்கியிருக்கிறது. ஸோ வாங்கின உடனே தோணிச்சு இதை நம்ம சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கிளாஸ் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் என்னுடைய பாத்திரத்தை எடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் தண்ணி எடுத்துருக்கேன். எல்லாமே வந்து ரெடியாக தான் இருக்குது. இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குன்னு அவங்களுக்கு காட்டுறேன். ஸோ பேக்கிங் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக தான் பேக் பண்ணியிருக்காங்க, பரவாயில்ல. ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ண போகிறேன். உள்ளாடி நம்ம முதல் உள்ளாடி ஓப்பன் பண்ண உடனேயே என்ன இருக்குன்னு பாருங்கள், பப்படம். ஸோ இதில் வந்து ஒரு பப்படம் இருக்குது, அதுக்கப்புறம் பொரிச்ச மீன் வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதா? பொரிச்ச மீன், ஒரு பப்படம் ப்ளஸ் ஒரு பொரிச்ச மீன் இருக்குது. சூப்பர். ஸோ பொரிச்ச மீன் நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்து இது வந்து என்னென்னா பீன்ஸ். ஸோ பீன்ஸ் கூட்டு வச்சுருக்கு, சூப்பர். அடுத்தது இது என்னது, இது வந்து ஃபிஷ் கறி. உள்ளாடி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஃபிஷ் எல்லாம் கிடக்கு. சூப்பர், ஃபிஷ் கறி இருக்குது. அடுத்தது இது வந்து இது என்னன்னு தெரியல, இது வந்து ஐ திங்க் சாம்பார்னு நினைக்கிறேன். உள்ளாடி நிறைய காய்கறி எல்லாம் போட்டிருக்கு, சாம்பார். சூப்பர். அடுத்தது மோர், பார்த்தீங்களா, மோர் இருக்குது. அடுத்து ரைஸ் இருக்குது. ஸோ ரைஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபாயிலில் வந்து ஃபோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ரைஸும் எடுத்தாச்சு. இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்து இந்த பிளேட்டில் வந்து செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே இந்த பிளேட்டுக்கு நான் மாற்றிட்டேன். சோறு, அதுக்கப்புறம் வந்து பீன்ஸு கூட்டு, அதுக்கப்புறம் பொரிச்ச மீன், அதுக்கப்புறம் பப்படம், இது வந்து மீன் கறி, இது வந்து சாம்பார், அதுக்கப்புறம் கொஞ்சம் சோறு தனியாக வச்சுருக்கேன். எதுக்குன்னா இந்த மோரியை கூட சாப்பிட்றது தனியாக வச்சுருக்கேன். நம்ம ஹோட்டலுக்கு போனோம் அப்படின்னா நமக்கு சாப்பாடு நிறைய தருவாங்க, நம்ம ஒரிக்காய் வாங்கி சாப்பிடுவோம், அதுக்கு அடுத்து ஒரிக்காய் வடை வாங்கி சாப்பிடுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கறியெல்லாம் அதிகமாக இருக்குது, ஆனால் சோறு வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒவ்வொன்றா வீத்தி சாப்பிட்டுட்டு அந்த கேரளா டேஸ்ட்டு வருதான்னு சொல்லிட்டு நான் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ முதல்ல வந்து நம்ம சாம்பார்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து சாம்பார் ரொம்பவே பிடிக்கும். அதெல்லாம் வந்து முதல்ல சாம்பாரை விட்டு நான் சாப்பிட்டு வைக்கும். கொஞ்சமாக சாம்பார் எடுத்து வீத்திட்டு, கொஞ்சம் இல்லை வீத்திலே நிறைய வந்துட்டு சாம்பார். ஸோ பார்த்தீங்கன்னா சாம்பார் வித்தியாச்சு. இந்த சாம்பாருக்கு கூட நான் முதல்ல சாம்பாரை தனியாக சாப்பிட்டு வைக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பர். ஆக்சுவலாக எனக்கு சாம்பார் நல்லா பிடிக்கும். நான் சாம்பார் எப்படி கிடைச்சாலும் சாப்பிடுவேன். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சாம்பார் சூப்பர். அடுத்தது வந்து பப்படம்.
சாம்பாருக்கு ஒரு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் காம்போ இஸ் த பப்படம். பப்படமும் சாம்பார். இந்த கருணாகிரியில் சாப்பிட ஃபீல் சூப்பர், நல்லா இருக்குது. சாம்பாருக்கு வந்து நம்பர் ஒரு 10 ஒரு 8 மார்க் கொடுக்கலாம். அவ்வளவு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க சாம்பார். நல்ல மசாலாவும் சூப்பராக போட்டு, உப்பெல்லாம் கரெக்டாக போட்டு, காய்கறியும் நல்லா வந்து நல்லா இருக்குது. நான் சாம்பார் சாப்பிட்ருக்கேன், எங்கள் கேண்டீன் சாம்பார் சாப்பிட்ருக்கேன். அதை விட நல்லா தான் இருக்குது சாப்பிட்றதுக்கு. அடுத்தது இந்த பொரிச்ச மீன் ப்ளஸ் சாம்பார் நான் சாப்பிட்டு பாக்கி. பொரிச்ச மீன் பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. வந்து மத்தி சாலைன்னு நினைக்கி, மத்தி மீன் நெய்யும் தெரியல, மத்தின்னு நினைக்கி. ஸோ இதை பிச்சு பாருங்கள், சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா. மசாலா எல்லாம் உள்ளாடி இறங்கி நல்லா சூப்பராக குக் ஆகிருக்கு. இந்த பொரிச்ச மீனையும் இந்த சாம்பாரை கூட மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக பருப்பு கூட்டு. ஸோ இந்த பருப்பு கூட்டு தான் தனியாக சாப்பிட்டு பார்க்க எப்படி இருக்குன்னு. பருப்பு கொஞ்சம் கயக்குது, கசப்பாக இருக்குது. பச்சை மிளகு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நல்ல காரசாரமாக இருக்குது. சூப்பர். சூப்பர்னு சொல்ல முடியாது. என்ன பிரச்சனைனா காஞ்ச மிளகும் போட்டிருக்கு, பச்சை மிளகும் போட்டிருக்கு. சாப்பிடும்போது ஒரு காரம் தெரியுது. அந்த பீன்ஸுக டேஸ்ட்டை தாண்டி ஒரு காரம் தான் தெரியுது. இந்த பொரிச்ச மீனையும் இந்த பீன்ஸையும் இந்த சாம்பாரையும் சேர்த்து கொஞ்சம் பப்படம் இருக்குது, இந்த பப்படத்தையும் சேர்த்து வச்சு இப்படி எடுத்து, ஸோ சூப்பர். என்னன்னா இந்த பொரிச்ச மீன் இருக்குல்ல, இந்த பொரிச்ச மீன் வந்து கருவாடு சாப்பிட்ட ஒரு ஃபீல். உண்மையாகவே மீன் சாப்பிட்ட ஃபீல் கிடையாது. ஏன்னா எனக்கு என்னவோ இது வந்து ரொம்ப நாள் ஆன மீன் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஃப்ரெஷ் மீன் சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நாட்களான மீன் சாப்பிட்றதுனால வித்தியாசம் உண்டு. ஸோ இந்த மீனில் கொஞ்சம் ஒரு பழைய டேஸ்ட் வருது. சாம்பார் சோறை எடுத்து கொஞ்சமாக பீன்ஸையும் வச்சு ஒரு கூட சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் இந்த மீன் எனக்கு அந்த அளவு திருப்தி இல்லை, அது ஒரு மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இதை மேலே வச்சு பப்படம் கொஞ்சமாக இருக்குது, பப்படத்தை இதுக்கு மேலே வச்சு இப்படி பிசைஞ்சு எடுத்து அந்த பொரிச்ச மீனை அது கூட சாப்பிடும்போது டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இல்லை. இந்த மாதிரி பீன்ஸ் ப்ளஸ் சாம்பார் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. இதில் ஏன்னா சாம்பார் வந்து காரம் கிடையாது. இதில் பீன்ஸ் வந்து கொஞ்சம் காரம் உண்டு. சாம்பாரும் இந்த பீன்ஸும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்து வந்து மீன் கறி. ஸோ மீன் கறி எடுத்து நம்ம சாப்பிடுவோம் எப்படி இருக்குன்னு. அந்த மீன் கறியை எடுத்து கொஞ்சமாக விடுவோம். நிறைய மீன் பீஸும் போட்டிருக்காங்க. ஐயோ, இந்த மீன் கறியை எடுத்து இதில் இப்படியே விடுவோம். மீன் கறியை எடுத்து இப்படியே விடுவோம். பார்த்தீங்களா, ஒரு மீன் பீஸும் வந்தது. எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி பிசையணும். பார்த்தீங்களா, மீன் கறி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இங்கே உள்ள மீன் கறி இதோட சாப்பிட்டது கிடையாது. இங்கே சாப்பிடும் எப்படி இருக்குன்னு. முதல்ல மீன் கறியை தனியாக சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது மீன் கறி. மீன் ஃப்ரெஷ் மீன் சூப்பர். பொதுவாக கேரளா ஹோட்டலுக்கு சாப்பிட போனீங்க அப்படின்னா மீன் இல்லாமல் இருக்கவே செய்யாது. பொரிச்ச மீன் கறி கண்டிப்பாகவே இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பாக எனக்கு தெரியும் மீன் கறி இருக்கும்னு தெரியும். நல்லா இருக்கு. எல்லாமே உப்பாக இருக்கட்டும், காரமாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா சூப்பராக இதாக இருக்குது. ஆனால் மீன் கறி நிறைய இருக்குது. உங்களுக்கு சோறு கொஞ்சம் தான் இருக்குது. சூப்பர். இந்த மீன் கறி உள்ளாடி உள்ள மீன் சூப்பராக இருந்து, அதனால் பார்த்திங்கன்னா நிறைய மீன் பீஸ் போட்டிருக்காங்க. மீன் பீஸ் நிறைய இருக்குது. இதில் பாருங்கள், பார்த்திங்களா மீன் பீஸ். ஸோ இந்த மீன் பீஸ் மீதி இருக்கிற சோறு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி
பீன்ஸ் கொஞ்சம் இருக்குது, அந்த பீன்ஸையும் எடுத்து இதில் வச்சு இதையும் பீன்ஸையும் மிக்ஸ் பண்ணி இப்படி எடுத்து இப்படி சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட். நீங்கள் கேரளா மீல்ஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு மைல்டு ஃப்ளேவர் தான் இருக்கும், ரொம்ப ஹார்ட் ஃப்ளேவர்ஸ் இருக்காது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி மீல்ஸ் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா காரசாரம் அதிகமாக போட மாட்டாங்க, எல்லாமே ஒரு லிமிட்டடாக போட்டு சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு பிடிக்காதது அந்த பெருச மீன் மட்டும்தான், எனக்கு ரொம்ப பிடிச்சதே பெருச மீன் தான். ஆனால் இங்கே இது டேஸ்ட் பார்க்கும்போது ரொம்ப பழைய மீன் மாதிரி ஒரு ஃபீல், எனக்கு ரொம்ப நாளான மீன் மாதிரி ஒரு ஃபீல். அதனால் எனக்கு அது மட்டும் தான் பிடிக்கல. மற்ற மாதிரி சாம்பார், மீன் கறி, இந்த பீன்ஸ் சூப்பர். ஓகே, அதை அங்கே ஒதுக்கி வச்சாச்சு. அடுத்தது கொஞ்சமாக சோறு இருக்குது, இந்த சோறில் கூட நமக்கு லாஸ்ட் இருக்கிறது இந்த மோர். ஸோ இந்த மோரை விட்டு நான் சாப்பிட்டு பார்க்கேன் எப்படி இருக்குன்னு. இப்போ நான் மோரை ஓப்பன் பண்ணியாச்சு, சாப்பாடில் விடுவோம். சாப்பாடு கூட சேர்ந்து சாப்பிடுறதுக்கு முன்னாடி தனியாக குடிச்சு வைப்பேன் இப்படி இருக்கணும் மோர். எப்போ உப்பு கிடையாது, உப்பே போடலை. சரி, சோறோட சேர்ந்து சாப்பிட்டு வைப்போம். உப்பு இல்லை, நல்லா இல்லை. மோர்னாலே நல்ல காரசாரமாக இந்த இஞ்சி, வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு உப்பெல்லாம் நிறைய போட்டால் தான் சாப்பிடுவாங்க. அந்த மோர்னாலே நல்லா இருக்கும். இது வந்து எனக்கு மோர் பிடிக்கல, ஸோ மோர் வேஸ்ட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஓரளவுக்கு சாப்பிட்டேன். ஆனால் எனக்கு வந்து இதில் பிடிக்காதது, இந்த கேரளா மீல்ஸில் இருந்ததில் பிடிக்காதது என்னென்னா அந்த பொரிச்ச மீனும். எனக்கு அந்த பொரிச்ச மீன் இப்போ சாப்பிட்டா ஒரு மாதிரி வாமிட் மாதிரி வருது, இந்த மோரும். ஸோ இந்த மோரில் வந்து உப்பு கிடையாது, பச்சை மிளகாய் எதுவுமே போடாமல் வெறும் கேரட் மட்டும் போட்டிருக்கு. எனக்கு இது என்னென்னு தெரியல. மற்ற மாதிரி மீன் கறி சூப்பர், சாம்பார் சூப்பர், அந்த பீன்ஸ் பொரியல் சூப்பர், பப்படம் சூப்பர். ஸோ மற்ற மாதிரி இந்த ஃபுட்டுக்கு நான் ஒரு 100 மார்க்குக்கு ஒரு 80 மார்க்கு கொடுப்பேன். ஏன்னா எனக்கு வந்து பொரிச்ச மீன் பிடிக்கல, இந்த மோரும் பிடிக்கல. அந்த 2 மார்க்கு கட் பண்ணிவிட்டு மற்ற மாதிரி சாம்பார் நம்பர் 1, ஃபிஷ் கறி நம்பர் 1, அந்த உடாடி கடந்த மீன் பீஸ் எல்லாம் நல்லா ரொம்ப சூப்பராக குக் ஆகி மீன் வந்து சூப்பராக இருந்து ஒரு கேரளா மீல். இந்த மோரும் பொரிச்ச மீனும் நல்லா இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ மற்ற மாதிரி கேரளாவுக்கு உண்டான அந்த மீன் கறி சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த கேரளா மீல் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கேரளா போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பர் குவாலிட்டியாக பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவை இதோட முடிக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.